வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பக்கோடா ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து வெங்காயம் எதுவுமே கட் பண்ணாமல் ஒரு காயில் தான் பண்ண போகிறோம். அது என்ன காயின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். காய் வந்து ஒரு சவுச்சவ் எடுத்து வச்சுருக்கேன், தோல் சீவி. இதை நம்ம கேரட் துருவுறதுல நல்லா நைஸாக துருவி எடுத்துடலாம். துருவியாச்சு. இதே மாதிரி நீர் காய்கறிலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக பிரியும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் மொறுமொறுப்புக்காக, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஜீரகம் வந்து ஒரு 5-6 ஜீரகம் மட்டும் சும்மா கை தள்ளி போட்டுக்கோங்க. முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க சவுச்சவை பிழிஞ்சு அதில் போடலாம், தண்ணி இல்லாமல். தண்ணி தேவைப்படுறத பொறுத்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பிழிஞ்சாலுமே சவுச்சு அந்த ஈரப்பதம் இருந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா சவுச்சவையும் மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லாஸ்ட்டுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்க அந்த சவுச்சவ் தண்ணியே அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம உதிரியாக பக்கடா மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். ஒரே சேஃபாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அப்படியே நல்லா உதிர்த்து விட்டுருங்க. இப்போ திருப்பி விட்டுறலாம். இது ஈஸியாக வெந்துடும். ஏன்னா சவுச்சவ் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். நல்லா வேகவும் அரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரே ஒரு சவுச்சவுக்கே ஒரு பிளேட் நிறைய பக்கடா ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே சவுச்சவை கூட்டு, காய், சட்னி, சாம்பார்னு இல்லாமல் இதே மாதிரி பக்கடாவை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.